அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான ஒரு மாலை வேளையிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். 75வது எதிரும் புதிரும். அப்பா, கிட்டத்தட்ட எவ்வளவோ நாட்களாக நாங்கள் வந்துட்டு நிகழ்வை தொகுத்து வழங்கும் நடாமோனனுக்கும் எனக்கு இந்த கலந்து ஈசனுக்கும் நான் தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைய எங்களுடைய தலைப்பு, அதாவது ஆடை, அதை பத்தியும் என்னன்னு சொல்லலாம், ஒரு சர்ச்சைக்குரிய தலைப்புட்டே சொல்லலாம். எப்பயுமே வந்துட்டு ஒருத்தருடைய நிறத்தை பத்தியோ ஒருத்தருடைய தனிப்பட்ட விஷயம் இன்னொருத்தர் வந்துட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் ஆடை. எங்களுடைய உலகத்திலேயே ஆரம்பம் வந்துட்டு இந்த கல் தோன்றா மண் தோன்றா காலத்துக்கு முன்னாடி நாங்கள் எல்லாருமே இறைவனின் குழந்தைகள் இல்லையா? நாங்கள் அனைவருமே இந்த மண்ணின் நிர்வாணமாகத்தான் பிறப்போம். அதன் பிறகு மனிதன் தங்களுடைய வசதிக்கு கேட்பவும் தங்களுடைய விருப்பத்துக்கு கேட்பவும் தங்களுக்கு உதாரணத்துக்கு ஆரம்பத்துல நாங்க என்ன செஞ்சோம், இந்த பச்சை இலைகளை எடுத்து அதை வந்துட்டு செஞ்சு அதுல வந்துட்டு நாங்க வந்துட்டு ஒரு உடைய நாங்க வந்துட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா காலம் கழிச்சது பருத்தி, அதுல இருந்துதான் கைத்தொழில் வந்துட்டு ஆரம்பிக்கப்பட்டது. அது சீனாவில் தான் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டதான் அந்த உற்பத்தியே ஆரம்பிச்சது, அந்த உடை உற்பத்தி அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, அது வந்துட்டு எங்களுடைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கு ஏற்றாற் போல் தங்களுக்கு ஏற்ற போல விருப்பம் கொண்டாங்க. நாங்க ஒரு பட்டு புடவையும் வேஷ்டியும் நாங்க வந்துட்டு நெஞ்சு நாங்க வந்துட்டு அதுக்கு போட்டுட்டோம். அது அப்படியே வந்துட்டு இன்னும் கொஞ்ச காலங்கள் போக 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 வெள்ளையர்களுடைய ஆட்சி வந்துட்டு ஆரம்பிக்கப்பட்டது. அவர்கள் முறைய பிறகு நாங்களும் என்ன செஞ்சோமா, அது பாக்குறதுக்கு நல்லா சொல்லி வசதி என்ன இருக்குது, இதை போட்டு கொண்டிருக்கிறாங்க, நாங்களும் அதை பார்க்க முடியும் சொல்லி ஒரு ஃபேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நாங்க கோவடிக்கிட்டோம். அதுக்கு பிறகு 70s 80s கால பகுதிகளில் வந்துட்டு சதீசனு கூட கேட்கிறோம், நாங்க ரஜினி அவங்களை பார்த்து வளர்ந்த ஆக்கள். ஸோ அந்த நேரத்துல வந்துட்டு அவங்களுடைய அந்த உடை வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்களோட அப்பா கூட வந்துட்டு அந்த காலத்துல நீட்டு தலைமையில் வளர்த்துட்டு அந்த பெரிய ஷர்ட்டும் வந்துட்டு ஒரு மாதிரி பெருசா இருக்கும், பேண்ட்டை வந்துட்டு மேல வந்துட்டு இங்க் பண்ணி போடுவாங்க. அது வந்துட்டு கவுண்டமணி கூட ஒரு படத்துல வந்து நக்கல் அடிப்பாரு, அதாவது என்ன பேண்ட் வந்து 3/4 மீட்டர் எடுத்தா போதும், சட்டை 1/2 மீட்டர் எடுத்தா காடுன்னு சொல்லி. அந்த அளவுக்கு ஆடைகள் வந்துட்டு பரிமாணங்களை கடந்து வந்திருக்குது. இப்ப வந்து நாங்க இதை வந்துட்டு ஒரு தலைப்பாக எடுத்திருக்கோம். ஆடை அப்படின்ற அந்த விஷயத்துல எது முக்கியம், வசதியா, கம்ஃபர்டபுள். நாங்க வந்துட்டு இப்போ உட்காரும் போதும் எந்திரிக்கும் போதும் இருக்கு. இப்ப குளிர்காலம்னா குளிர்காலத்துக்கு ஏற்றால் போல எந்த உடை எங்களுக்கு வசதியா இருக்குன்னு சொல்லி அதை பார்த்து நாங்க போட வேண்டும். ஆனா இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, இல்லைங்க அப்படி இல்லை, ஃபேஷன். நாங்க வந்துட்டு இப்ப இருக்கிற 2025ஆம் ஆண்டு இந்த காலத்துல வந்துட்டு என்ன கம்ஃபர்டபுளா போடணும், வசதியா போடணும் என்று காய்ச்சி கொண்டிருக்கிறீங்க, எங்களுக்கு பிடிச்சதை நாங்க போடுவோம் என்று சொல்லி நாங்க வந்துட்டு போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அணி, 2 அணிகள் இன்னைக்கு வந்துட்டு பிரிஞ்சு வாத போறார்கள். அதாவது ஆடை என்கிற வகையில ஃபேஷன் தான் முக்கியம் அப்படி என்று சொல் சாதனா அவர்களும் மற்றும் லிசாலன் மற்றும் சதீஷ்கரன் அவர் இல்ல ஆடை அப்படின்ற விஷயத்துல வசதி தான் முக்கியம் அப்படி என்கிற தலைப்புல ஹர்ஷனும் கணேசினியும் வாதிட இருக்கிறார்கள். எங்கே பார்ப்போம், அவர்களுடைய வாத திறமையை இனி காட்டுவார்கள் என நான் நினைக்கிறேன். ஃபேஷன் என்கிற தலைப்பின் கீழாக சாதனா அவர்களை நான்
அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நான் வாழ வந்துள்ளேன். ஃபேஷன் ஆடை தான் முக்கியம். ஃபேஷன் உறுப்பு மட்டும் இல்ல, ஆனா ஒரு மொழி மாறி. ஃபேஷனில் ஆக்கள் கிரியேட்டிவா யோசிக்கலாம். அது அவங்க இஷ்டத்து மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ண உறுப்பு வச்சுக்கொண்டு. உதாரணத்துக்கு பியோன்சேன்னு ஒரு ஃபேமஸ் பாடகி இருக்கிற. அவ வந்து பாடுக்க ஒரு ஃபேஷன் ஆடை யூஸ் பண்ணி வித்தியாசமா உறுப்பு போட்டு கொண்டு அவ வந்து ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குற இந்த ஃபேஷன் ஆடை. வேற என்னன்னா இந்த ஃபேஷன் ஆடை வச்சுக்கொண்டு இந்த உலகத்துக்கே தெரிய வைக்க உங்க உங்களை எப்படி இருக்குன்னு லைக் உங்களை பத்தி தெரிய வைக்க. சரி நீங்க பிரைட் கலர் போயிருக்க உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டா காட்டு. ஆனா கம்ஃபர்ட் அதை போயிருக்க இந்த பர்சனாலிட்டி கொடுக்காது. வேற என்னன்னா இந்த கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். ஒரு சேயிங் இருக்கு, லுக் குட் ஃபீல் குட். இது என்ன அர்த்தம்னா ஒரு மனிதர் இந்த ஃபேஷன் ஆடை போட்டுக்கொண்டு அவங்க லுக் நைஸா இருந்ததுன்னா அவங்க ஃபீலிங்கும் நைஸா இருக்கும். இது வந்து ஒரு மனிதருக்கு நல்ல கான்ஃபிடென்ட் கொடுக்கும். சரி நீங்க உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு புதிய ஷர்ட் வாங்கிக்கிறீங்க அது நல்ல எக்ஸ்பென்சிவா பிராண்ட் போட்டு வாங்கிக்கிறீங்க. அது போட்டு முதல் நாள் வந்து நடக்க ஒரு கான்ஃபிடென்ட்டா நடப்பீங்க. எப்படி இருக்கு வேணும் அதுக்கு நல்லா சந்தோஷமா இருப்பீங்க. இதுதான் ஃபேஷன் ஆடை தான் முக்கியம். வேற என்ன ஃபேஷன் ஆடை மனிதருக்கு கல்ச்சர் தெரிய வைக்கும். எல்லா கல்ச்சர் இந்த உலகத்தில் ஒரு தனி ஃபேஷன் ஐடென்டிட்டி இருக்குது. எங்களுக்கு நாங்கள் வந்து சாரியில பஞ்சாபி போடுவோம். இது வந்து கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டேன். ஆனா எங்கள்கிட்ட ஹிஸ்டரி தெரிய வைக்கும். உதாரணத்துக்கு நீங்க திவாலி பார்த்துக்க நாங்கள் வந்து நாங்கள் ஃபேஷன் ட்ரெடிஷனல் ஆடை தான் போடுவோம். இது கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டேன். ஆனா எங்களோட ஹிஸ்டரி பாஸ் எல்லாம் தெரிய வைக்கும் இந்த ஆடையை வச்சு ஆடையில். வேற என்ன நாங்கள் ஒரு மாடர்ன் உலகத்துல இருக்கிறோம். ஸோ ஃபேஷன் ஆடை போறக்க அந்த ப்ரொஃபஷனல் காட்டும். நாங்கள் இப்போ ஒரு இன்டர்வியூ இருக்கிறோம் ஒரு ஜாப்புக்கு. நாங்கள் இப்போ வந்து கம்ஃபர்ட் ஆடை போட்டுக்கொண்டு ஒரு ஸ்வெட் ஷர்ட்டும் பெரிய டிஷர்ட் போட்டுக்கொண்டு இருந்தா அது வந்து எங்களை பார்க்கறதுக்கு லேசியா இருக்கு. அந்த ட்ரை போடுற மாதிரி இருக்கு. ஆனா நாங்க இந்த இன்டர்வியூக்கு ஃபேஷன் ஆடை போட்டுக்கொண்டு அந்த கோட் சூட்டு எல்லாம் ப்ரொஃபஷனலா பார்க்கறதுக்கு உங்க ப்ரொஃபஷனல் நீங்க வந்து ட்ரை போடுற மாதிரி காட்டு கொண்டு இருக்கிற அங்க நீங்க ஆர்கனைஸா இருக்கு. இதுதான் ஃபேஷன் ஆடை முக்கியம். ஃபேஷன் ஆடை வேற என்ன ஃபேஷன் ஆடை வந்து கலாக்காரர்களுக்கு வேலை கொடுக்கும். இந்த ஃபேஷன் ஆடை வந்து $1 trillion குளோபல் இண்டஸ்ட்ரி. ஸோ எல்லா நாட்டிலும் இருக்கு. இது வந்து கணக்கா வேலை கொடுக்கும் மனிதருக்கு. அண்ட் உதாரணத்துக்கு நாங்க இந்த பெரிய பிராண்ட் குச்சி சாரா இந்த வேர்ல்ட் எல்லா நாட்டிலும் இருக்கிற. இது 1000 மில்லியன் கணக்குக்கு வேலை கொடுக்குற. இது வந்து அதுக்குதான் ஃபேஷன் ஆடை தான் முக்கியம். நன்றி, வணக்கம். அருமையாக தன்னுடைய கருத்தை வந்துட்டு செல்வி சாதனா அவர்கள் சொல்லி இருந்தார். அதாவது கான்ஃபிடென்ட் உடை அப்படின்றது வந்துட்டு உங்களுடைய கான்ஃபிடென்ட்டை கான்ஃபிடென்ட்டா உங்களுடைய தன்னம்பிக்கை. அதாவது நீங்க வந்துட்டு ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, அங்க வந்துட்டு நீங்க என்ன ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை போட்டுட்டா போவீங்க, ஒரு சரத்தை கட்டிட்டா போவீங்க? இல்ல, அதுக்குரிய ஒரு சட்டை இருக்குது, அதுக்குரிய ஒரு இது இருக்குது. ஏன் அதை கட்டிட்டு எங்களுடைய கலாச்சார விழாக்களுக்கே போக முடியாது, அங்க வந்துட்டு வேட்டி சட்டை தான் போடணும். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு உடை அப்படின்றது இருக்கு. இந்த மாடர்ன் உலகத்துல வந்துட்டு அதை நீங்க கம்ஃபர்டபுள் அப்படின்னு பேசிக்கொண்டு இருக்கீங்க. நீங்க வந்துட்டு ஒரு ஃபேஷனா இருக்கணும். இந்த நவீன காலத்துல அந்த நவீன உடைகளை நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணணும். இந்த போன் மாற மாற நாங்க இந்த போனை மாத்தி யூஸ் பண்ற மாதிரி, புதிய போனை வேண்டி யூஸ் பண்ற மாதிரி அந்த புதிய ஆடைகளை நாங்கள் வந்து வேண்டி யூஸ் பண்ண வேண்டும். இன்னொன்று இப்போ ஒலிம்பிக்ல எல்லாம் கூட நடக்கும், இந்த ஸ்விம்மிங் போட்டிகள் நடக்கும், ஓடுற போட்டிகள் நடக்கும். அதுல எல்லாம் நீங்க என்ன கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை போட்டு போனீங்கன்னா நீங்க அந்த பயிற்சியே மேற்கொள்ள முடியாதே. நீங்க அதற்கேற்ற ஆடைகளைத்தான் நீங்கள் அணிய வேண்டும். அப்பதான் வந்துட்டு உங்களை பற்றி மற்றவர்களுக்கு தெரிய வரும். உங்களுடைய கான்ஃபிடென்ட் அது இன்னும் மேல பெருகும். அதாவது எங்க ஊர்ல கூட சொல்லுவாங்க, இறக்க போனாலும் சிறக்க போக வேணும்னு சொல்லி. அதாவது நாங்க கடன் கேட்க போனா கூட இல்ல, நல்ல வடிவா தலைமையில் எடுத்து நல்ல வடிவா ட்ரெஸ் போட்டு போ. அப்போ அது அந்த உடை வந்துட்டு உங்களுடைய கான்ஃபிடென்ட்டை மெருகேற்றும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு சாதனா ரொம்ப அழகாவே சொல்லியிருந்தாங்க. மிக்க நன்றி சாதனா, உங்களுடைய
இல்ல இல்ல அதே கம்ஃபர்டபுள், அதாவது வசதியாக இருக்க வேண்டும். ஆடை என்பது வசதியாக இருக்க வேண்டும். அதை பற்றி இப்பொழுது விவாதிக்க வருகிறார் செல்வி ஹர்ஷன் அவர்கள். பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு ஆடை ஃபேஷன் முக்கியமா வசதி முக்கியமா? நான் ஏன் வசதி முக்கியமானது கூட வந்துள்ளேன். நீங்க சொன்னீங்கள் ஒரு நாள் நீங்க கான்ஃபிடென்டா எடுக்கலாம் அந்த ஃபேஷனால உடுப்புடன். ஒரு நாளுக்கு தான் நீங்க கான்ஃபிடென்டா இருக்கும் அந்த பிகாஸ் அந்த ஃபேஷன் அந்த ட்ரெண்ட்ஸ் அதுகள் திருப்பி திருப்பி மாடும். ஒரு நாள் அவங்க சொல்லுவேன் இதுதான் இருக்கும், இதுதான் போட வேணும். ஒரு லைக் டிஃப்ரெண்ட் ஒரு சீசன் முடிஞ்சிடா அவங்க சொல்லுவாள் இதுதான் போட வேணும், இதுதான் ஃபேஷனபிளா இருக்கும். ஸோ நீங்கள் அந்த திருப்பி அந்த ஃபேஷனபிள் சாமான் திருப்பி வாங்கினீங்களா அது சும்மா ஒரு நாள் தான் போறீங்க. அது சும்மா உங்களோட க்ளாசெட் வார்ட்ரோப் அதுக்கு தான் இருக்கும். அந்த சும்மா நீங்க போட மாட்டீங்க. ஏன் அது பிகாஸ் அது ஒரு தடமுக்கு தான் ஃபேஷனா இருக்கும். அது அந்த ஃபேஷன் ட்ரெண்ட் முடிச்சுதா அது பூர அது ஃபேஷனா எடுக்க மாட்டுது. அதனால கம்ஃபர்டபுள் வசதியான உடுப்பு தான் உங்களுக்கு நல்ல. அது கொஞ்சம் காசுக்கு யூஸ்வலி சீப்பரா இருக்கும். அந்த பெருசு ஃபேஷன் பிராண்ட்ஸ் கூட காசு கேட்கணும். அந்த கூச்சி, ஜாரா, லூயி விட்டானோ அது அந்த பிராண்ட்ஸ். ஓசோ நாங்கள் அந்த எல்லாருமுக்கு ஒரு ஃபேஷன் ட்ரெண்ட் நல்ல சூட் பண்ண மாட்டுது. ஒரு ஆளுக்கு அந்த ஃபேஷன் ட்ரெண்ட் நல்லா இருக்கும். அது அவங்க ரொம்ப பிரிட்டியோ அவங்களுக்கு சூட் பண்ணும். போட டிஃப்ரெண்ட் பர்சனுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு சூட் பண்ண மாட்டுது. அவங்களுக்கு நல்லம் இல்லை. அதுதான் அந்த ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் சப்ஜெக்டிவா இருக்குது. எல்லாருக்கும் பிடிக்க மாட்டுது. யோசிங்க, உங்களுக்கு ஃபங்க்ஷன் போட போறீங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு உடுப்பு தேவை. அந்த போடும் நீங்கள் ஃபேஷனபிளா உடுப்பை பார்த்தீங்களா? நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ் பண்ண போறீங்க. ஏன் இது போடுவா என்ன அவங்க பிடிக்கும், இதான் நல்லமா ஒரு ப்ரூஃபா எந்த நான் யூனிஃபார்ம் டேக்கு நான் அந்த எந்த கிளாஸ்மேட்ஸ் என்ன நல்ல பிடிக்கும் தான் நான் போடுவேன். அதுதான் என் அம்மாக்கு கேட்கலாம். அவ சொல்லுவா இது நல்ல. இந்த அக்காக்கு கேட்டா அவ சொல்லுவா அது நீங்க குடுங்க மாதிரி இருக்கிறீங்க. அதுதான் அந்த டிஃப்ரெண்ட் உடுப்பு டிஃப்ரெண்ட் ஆட்களுக்கு நல்ல. மோஸ்ட் டிஃப்ரெண்ட் டைம்ஸுக்கு நல்ல. நீங்கள் ஒரு சம்மர் ட்ரெஸ் அந்த ஸ்னோ வந்துட்டா நீங்க போட மாட்டீங்கல்ல, லூசு மாதிரி இருக்கிறீங்க. அந்த சம்மர் ட்ரெஸ், அந்த சன் ட்ரெஸ், அந்த ஷோர்ட்டா ஸ்கர்ட்ஸ் அந்த குளிர் நேரமுக்கு போட்டுனீங்களா அது உங்களுக்கு நல்லம் இல்லை. அதுதான் நான் பேசுறேன். அதுதான் நான் யோசிக்கிறேன். வசதியான உழைப்பு தான் உங்களுக்கு நல்ல. அதுதான் முக்கியம். வசதி தான் முக்கியம். நன்றி, வணக்கம். அருமை அருமை. செல்வி அர்ச்சனா அவர்கள் வந்துட்டு அவங்களுடைய அந்த கருத்தை வந்துட்டு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாங்க. அதாவது என்னையா பெரிய ஃபேஷன், வசதி முக்கியம் ஐயா. அதாவது முதல்ல இந்த ஒரு நாள் கூத்துக்கு செலவு பண்றதெல்லாம் விடணும் இல்லையா? இதுதான் அவங்க சொல்றது. அதாவது வந்துட்டு வருஷத்துக்கு ஒருக்காவோ வருஷத்துக்கு 2 தடவை நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க வந்துட்டு அது என்ன வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச அந்த கோட்டு சூட்டை வந்துட்டு போட்டுட்டு போகணும். அது வந்துட்டு செலவு. நீங்க வந்துட்டு அவ்வளவு அதுவும் இன்னொருத்தங்கள் பார்க்கணும்ன்றதுக்காக இவ்வளவு செலவு செய்யணும்னு அவசியம் இல்லையே உங்களுக்கு. நானும் வந்துட்டு எனக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொல்லி சரி ஒரு நல்ல கோட் ஒன்று போடுவோம், நல்ல ஃபேஷனா இருக்குமென்னு சொல்லி போயிட்டு விலையை கேட்டா 300-400 பவுண்ட்ஸ்ன்றாங்க. ஆளை விடுறா சாமி என்று சொல்லி எங்களுக்கு எது சரி எது தேவைன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் தானே. ஏன் அடுத்தவன் சொல்லித்தான் எங்களுக்கு தெரியணுமா? இந்த அர்ச்சனா வந்துட்டு ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு போட்டு காட்டினா ஒருத்தருக்கு பிடிக்கும், இன்னொருத்தருக்கு பிடிக்காது. இதுதான் வந்துட்டு எங்களுடைய சாய்ஸஸ். எங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்க உடை அணியோணுமே, எங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்க உடை அணியோணுமே ஒழிய அடுத்தவருடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் எங்களால போட முடியாது. அதை பத்தி ரொம்பவே அருமையா சொல்லியிருந்தாங்க. அந்த கன்ஃபியூஷன். அதாவது வந்துட்டு இப்ப இந்த ஃபேஷன் ஷோல வந்துட்டு
ஒரு 10 பேர் சேர்ந்தாப்புல வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ரெஸ் போட்டு நடப்பாங்க. அது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரீதியில நவீனமா இருக்கும். சரியான விலையாகவும் இருக்கும். அதுக்காக நாங்க வந்துட்டு அது எல்லாத்தையுமே நாங்க வேண்டி போடணும்னு ஆசைப்பட்டேன். அது சரியா இருக்காது. எங்களுக்கு தேவை எங்க எது சரின்னு எங்களுக்கு தான் தெரியும். எங்களுடைய வசதிக்கு ஏற்ப எங்களுக்கு கம்ஃபர்டபுள் இந்த ட்ரெஸ் தான் எங்களுக்கு சரியா இருக்குன்னு சொல்லி அதை தெரிஞ்சு புரிஞ்சு நாங்க அதை போட்டாதான் அதுதான் சரி. ஸோ வசதி என்பதுதான் முக்கியம் அப்படின்னு ஆணித்தரமா சொல்லிட்டு போயிருக்காங்க செல்வி அர்ச்சனா. வாழ்த்துக்கள் அர்ச்சனா. இல்லை இல்லை, ஃபேஷன் தான் முக்கியம் அப்படி என்று சொல்லி இதற்கு எதிராக ஃபேஷனுக்கு சார்பாக தங்களுடைய கருத்துக்களை சொல்ல வருகிற செல்வன் லிஷாலன் அவர்கள். வாருங்கள் லிஷா. அனைவருக்கும் இந்த இனிய மாலை வேளையிலே என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு விவாதம் ஃபேஷன் முக்கியமா வசதி முக்கியமா சொல்லி அந்த வகையிலே ஃபேஷன் தான் முக்கியம் என்று சொல்லி நான் உங்களுக்கு முன் வாதிட வந்துள்ளேன். இந்த முதலில் நாங்கள் ஃபேஷன் என்றா என்னன்னு சொல்லி ஒரு விளக்கம் காண வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதாவது பலருக்கும் ஃபேஷன் என்று சொன்னா விலை உயர்ந்த ஆடைகள், வெளிநாட்டு வடிவமைப்புகள், மற்றது பரபரப்பான வாழ்க்கை முறை என்ற கருத்து தான் இருக்குது. விலை கூட போட்டா அது ஃபேஷன் அப்படின்னு சொல்லிதான் என்னன்னு சொல்லி. ஆனா உண்மையில ஃபேஷன் என்றது என்னன்னு சொன்னா ஒரு தனித்துவத்தை வெளிப்படும். அது ஒரு வகை கலை என்று கூட சொல்லலாம். அதனால ஃபேஷன் டிசைனிங் என்று சொல்லி ஒரு படிப்பே இருக்கு. ஃபேஷன்ன்றது ஒரு வித கலை. அது வசதியா விலவுடன உடுப்பு போட்டா அது ஃபேஷன் இல்லை. அதாவது ட்ரெண்டிங் என்னன்னு இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் எடுக்க போனா ரேப்பர்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா, ரேப்பர்தாக்கள் அவர்களுடைய ஆடை வடிவமைப்பு வித்தியாசமா இருக்கும். இதை பார்த்தோன்னே நீங்க வேற ஒரு ஸ்ட்ரீட் ரேப்பர், அதே மாதிரி ஒரு கர்நாடிக் மியூசிக் சேராக்களை பார்த்தோம்னு சொன்னா அவர்களுக்கு ஒரு ஃபேஷன் இருக்குது. ஒரு கலாச்சாரமான ஒரு உடுப்பு போடணும், வித்தியாசமான உடுப்பு போடணும். அவையில பார்த்த உடனே சொல்லலாம் அவை ஒரு மியூசிக் செய்கிறார்கள் அல்லது ஏதோ ஒரு தவில் வாசிக்கிறதா இருக்கட்டும், பாடுகிறதா இருக்கட்டும், இசை உபகரணங்களை இசைக்கிறவையா இருக்கட்டும், ஒரு இசைக்கலைஞர்கள் என்று கூட நாங்கள் அவையில சொல்லலாம். அப்ப பார்த்த உடனே எங்களுடைய தனித்துவத்தை வழிகாட்டக்கூடிய ஒரு கலை தான் இந்த ஃபேஷன். இந்த கல்ச்சர் கூட ஃபேஷன்ல தான் தங்கி இருக்குது. இந்த ஃபேஷன்ன்றது உண்மையா பார்த்தோம்னா ஒரு வெளிப்பாட்டு மொழி. அதாவது உலகில் வார்த்தை இல்லாமல் பேசும் ஒரு மொழி இருப்பின் அது ஆடை, அதாவது ஃபேஷன் என்றே சொல்லலாம். அது நாம் அணியும் ஆடை நம் பற்றி ஒரு செய்தியை சொல்லும். இது நாங்கள் எதை பிரதிபலிக்கிறோம். ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு ஸ்பிரிச்சுவலான ஆக்கள், டிவோஷனலான ஆக்களை பார்த்தோம்னு சொன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒயிட் அண்ட் ஒயிட்டா போட்டு இதை பார்த்தோன்னே தெரியும் வேற ஒரு டிவோட்டிஸ், வேறு டிவோஷனலான ஆக்கள் சொல்லி. அந்த மாதிரி வேற தொழில் சார்ந்து இருக்கு. அப்ப அது நாம் செய்யும் தொழிலை அதை எடுத்துக்கலாம். இந்த இதுக்கு பதில் சொல்ற உதவுற ஃபேஷன் நாங்கள் யாரையும் சந்திக்க போயக்குள்ள முதலாவது ஒரு ஆக்களை பார்க்கக்குள்ளேயே நாங்கள் மேலே கிளை முழுக்க பார்ப்போம். அது எங்கள் எல்லாருலையும் இருக்கிற ஒரு இயல்பு ஒன்று. என்ன அப்ப அதை பார்த்த உடனே அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லயே நாங்க அவையில கணிப்பிட்டுருவோம். இவை இப்படித்தான், இவை இன்னார், இவை பழக்க வழக்கம் என்ன எல்லாம் கண்முன் வந்து போகும் ஒருவருடைய ஆடை அணிகலன்களை பார்த்து. அப்ப அவர்களோட தோற்றமும் அணியும் ஆடைகளும் இதுவே ஒரு ஃபேஷன் முக்கியம் என்றதை முதலாவது நிரூபிக்குது. இப்ப எனக்கெல்லாம் பர்சனலா சொல்ல போனா எனக்கு இப்ப ஒரு ஒபிஷியலா ஒழிக்கிறது பிடிக்கும். நான் பாடசாலைகள்ல கல்வி கற்பித்த காலத்துல எனக்கு அடிக்கடி கூப்பிட்டவற்றாக சொல்ற விஷயம், நான் ஒரு தனியார் ஒரு கல்வி பல்கலைக்கழகத்திலையும் ஒரு பொலிச்சொல்லையும் நான் படிப்பிக்கிறேன். நம்ம படிப்பிக்கைக்குள்ள அதன் ஒரு டிரெக்டர் கூப்பிட்டு சொல்லுவார், உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான் எனக்கு எப்பயும் பிடிக்காது சொல்லி மற்றவர்கள் முன்னிலையிலையும் அதை அவர் சொன்னவர். அதே மாதிரி நான் வேலை செஞ்ச இடத்துல ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை செஞ்சேன். அப்ப வேலை செய்ய அந்த ஒரு மீட்டிங் ஒன்றுல கூப்பிட்டு அதோட மேனேஜர் கூப்பிட்டு எல்லாருக்கும் முன்னுக்கு சொன்ன அவர் அந்த படிச்ச ஸ்கூல், அவருடைய ஆடை அணிகலன், அவருடைய அந்த உடுப்பு அவர் எந்த ஸ்கூல்ல படிச்சவர், எங்க இருந்து வந்தவர்னு சொல்லி தெரியுது. அதாவது எங்களோட பேஷன் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும். இப்ப நாங்கள் ஒரு வேலை இடத்துக்கு போய்க்கல, வேலை தளத்துக்கு போய்க்கல, நாங்க வசதியா விலகுன உடுப்பு போட்டுட்டு போறோம்னு சொல்லி நான் ஒரு நைட் கூடிய போட்டுட்டு போகிறார்.
அப்போ அதுல வசதி தங்கி இருக்கிறது. அந்த இடத்துக்கு தகுந்தாற் போல ஒரு வேலை தொழிலுக்குன்னு சொல்லி ஒரு ஃபேஷன் இருக்குது. ஒரு ஒபிஷியலா போக வேணும், இங்க் பண்ணி போக வேணும், நீட்டா போக வேணும். அப்ப அந்த பேஷன்ன்றது தொழில்ல கூட எங்களுடைய வாழ்வியல்ல கூட எவ்வளவு எவ்வளவு பங்காற்றுகிறதுன்றதுதான் முக்கியம். அதே ஒரு கலாச்சாரத்தை எடுத்துக்கொண்டால், எங்களுடைய தமிழ் கலாச்சாரத்தை ஈவன் நாங்கள் எடுத்துக்கொண்டால், ஒரு எங்களுக்குன்ற ஒரு ஃபேஷன் இருக்கு. நாங்கள் கோயிலுக்கு போயக்குள்ள, ஒரு கலாச்சார நிகழ்வுகள்ல கலந்து பிள்ளைக்குள்ள நாங்கள் விலை கூடின வேட்டி கட்டினால் என்ன, விலை குறைஞ்ச வேட்டி கட்டினால் என்ன, அதை வடிவா நாங்கள் ஒரு என்னன்னு சொல்றது ஃபேஷன், காலத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அதை நீட்டா உடுத்து வலிக்கிட்டு போறதுதான் ஃபேஷன். அப்ப அதுல விலை கூடினதோ விலை குறைஞ்சதோ ஒரு இடம் பார்க்க போறது. ஒரு கல்ச்சரல் நிகழ்வுக்கு நாங்கள் ஒரு கல்ச்சரலா போகணும். அப்ப அங்க இருக்குது, அதுதான் ஃபேஷன். ஆகவே இந்த ஃபேஷன்ன்றது எங்களோட வாழ்க்கையில இது மட்டும் இல்லாம நிறைய 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 சந்தர்ப்பங்கள்லையும் எங்களுக்கு ஒரு என்னன்னு சொல்றது நிறைய பங்களிக்கிறதுன்றதுதான் உண்மை. ஆக வசதியை விட ஃபேஷன் தான் முக்கியம் என்று வலியுறுத்தி எதிர்த்தரப்பினர்களுக்கு வழிவிட்டு நிற்கின்றேன். நன்றி. அருமை அருமை. அதாவது செல்வன் லிசால் ரொம்ப அருமையா சொல்லிட்டு போனேன். அதாவது ஃபேஷன் அப்படின்னா நாங்க நினைக்கிற மாதிரி இந்த விலை உயர்ந்த உடுப்பை போடுறதோ இல்லை. அதாவது ஃபேஷன் என்றால் தனித்துவம். இப்போ ஒவ்வொரு வேலைக்குமே ஒவ்வொரு உடை இருக்குது. அதாவது யூனிஃபார்ம் அப்படின்றத ஏன் உருவாக்கினாங்க? அதாவது அந்தந்த வேலை செய்கிறவர்கள் அதை செய்யணும் என்று சொல்லி, அதுதான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, அதாவது பாடசாலையில எல்லாருக்குமே யூனிஃபார்ம்னு கொடுத்திருப்பாங்க. ஏன் எல்லாருமே சமம், இவங்க படிக்கிற ஆட்கள், இவங்க எல்லாருமே இதுல ஏழை பணக்காரன் அப்படின்ற வித்தியாசம் இல்லை. எல்லாருமே ஒரே விதமான உடையைத்தான் அணிய வேண்டும். இதுவே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொரோனா காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்ன நர்ஸ்மாரெல்லாம் பாக்குறதுக்கே பயங்கரமா இருப்பாங்க. மாஸ்க் அந்த உடைகள் எல்லாம் ரொம்ப இறுக்கமா போட்டிருப்பாங்க. ஏன்னு சொன்னா வைரஸ் பாதிக்க கூடாதுன்னு சொல்லி, எங்களாலையும் யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி. அதுவும் ஒரு வித தேவை தானே, அதுக்காக தானே அவங்க அந்த இதை அணிகிறாங்க. இதுதான் ஃபேஷன். ஃபேஷன் என்றாலே ஒரு தனித்துவம், ஒரு கல்ச்சர். அது இந்த நேரத்தில் இந்த ஆடைகளை அணிய வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை செல்வன் லிஷாலன் அவர்கள் ரொம்ப அருமையா சொல்லியிருந்தார். ஓகே, பார்ப்போம். இதை எதிர்த்து யார் வாதிட வரப்போகிறார் என்றால் கணேசினி அவர்கள் இல்லை இல்லை வசதிதான் முக்கியம் என வாதிட வருகிறார். வாருங்கள் கணேசினி அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தலைப்பாக ஆடையை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே வசதியான ஆடைதான் முக்கியமானது, அதாவது ஆடையில் கம்ஃபர்ட் தான் முக்கியம் என்ற அணிக்காக நான் என்னுடைய கருத்துக்களை கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைய நிகழ்வு கொள்ளர் தெருவிலே ஊசிவிக்க முனைவது போலதான் இருக்குமோ என்று ஒரு பயமும் எனக்கு தோன்றிவிட்டது. நான் என்ன விடயங்களை சொல்லாமல் எண்ணியிருந்தனோ அதை ஹர்ஷனாவே கொண்டு வந்து விட்டார். இருந்த போதும் எங்களுடைய தமிழ் கூறும் ஆடை என்று சொன்னால் அதிலே அழகு இருக்க வேண்டும், சுத்தம் இருக்க வேண்டும், அளவாக இருக்க வேண்டும், சௌகரியமாக இருக்க வேண்டும், அதற்கு மேலாக ஒழுக்கம் இருக்க வேண்டும். இந்த 5 விடயங்களையும் சேர்ந்ததாகத்தான் நாங்கள் தமிழ் கூறும் ஆடை என்ற வரையறைகளை கொண்டு வந்திருக்கின்றோம். ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள். ஒருவருடைய நடத்தையை அவர் அணிகின்ற ஆடை காட்டி கொடுத்து விடும். இன்று ஃபேஷன் ஃபேஷன் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் எதிர்த்தரப்பிலே. இந்த ஃபேஷன் எண்ணூறுவருடைய நினைவு எண்ணங்கள், எண்ணூறுவருடைய எண்ணக்கருக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதாக இருக்கின்றதை ஒழிய எங்களுடைய விருப்பம் அதில் எங்கேயா இருக்கின்றது? ஹர்ஷனா சொன்னது போலத்தான், இன்றைக்கு ட்ரெண்டிங்ல ஒன்று வரும், அதை நாங்கள் வாங்குவோம். நாளை கொண்டு வந்தோம், அதை ஒன்று வாங்குவோம். காலம் போகைக்குள்ள பார்த்துன்னு சொன்னா எங்கிட்ட வீடு ஃபுல்லாவே ஃபேஷனுக்கு வாங்கின உடுப்புகள் இருக்கும், அதை போடுறதுக்கு தான் ஆட்கள் இல்லாம இருப்பார். உதாரணமாக சொல்ல போனா என்னுடைய மகள் கூட ட்ரெண்டிங்ல எல்லாம் ஃபேஷனா இருக்கிற உடுப்புகளை வாங்கி விடுவார். அதற்கால எடுத்து வீட்டை கொண்டு வந்து அதை போடல அவருக்கு அது உண்மையாக விருப்பம் இருக்காது, பிடிக்க இல்லை, திரும்பி அதை போட மாட்டா. அப்ப இவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருக்கேன்னு போடல, அது பார்க்க நல்லா இருந்து ஆனா இப்ப எனக்கு பிடிக்கலன்னு. அப்ப எங்களுடைய அங்க விரயம் ஏற்படுகின்றது. அப்ப உங்களுடைய தந்தையார் உழைக்கின்ற அந்த பணங்கள் அதுல வீண் விரயமாக்கப்படுகின்றது. அப்ப என்ன, ஒரு தவறான புரிதல்கள் இந்த ஃபேஷன் மூலம் ஏற்படுத்தப்படுகின்றது. ஏற்கனவே சொன்னது போல ஆள் பாதி ஆடை பாதி. ஒருத்தருடைய நடத்தையை நிச்சயமாக அது பிரதிபலிக்கின்றது.
உண்மையாகவே வசதியான உடுப்பு, அதாவது கம்ஃபர்ட் உடுப்பு நாங்கள் எங்களுடைய உடல்களை மூடியவாறு தான் அணிவதற்கு ஆசைப்படுவோம். ஆனால் இந்த ஃபேஷன் உடுப்புகள் இவ்வாறெல்லாம் நாங்கள் அதுக்கு எதிர்ப்புறமாகவே இருக்கின்றது. எவ்வளவு தூரம் உடலை வெளியில காட்டுவதுதான் ஃபேஷனாக இன்றைக்கு இருக்கின்றது. ஆண்களுடைய ஆடை எவ்வாறு என்று நான் இங்க சொல்வதை விட பெண்களுடைய ஆடை, முக்கியமாக அந்த இளம் பிள்ளைகள் அணிகின்ற ஆடைகள் அவ்வாறே தான் இருக்கின்றது. அந்த ஒருவர் போடும் பொழுது அது ட்ரெண்டிங்ல இருக்கேக்க அது 4 பேர் வந்து இது வடிவென்று சொல்லி ஒரு சர்டிபிகேட் அங்க கொடுக்கல. அதை பார்க்கின்ற மற்ற பிள்ளைகளும் அது எவ்வளவு தூரம் அபத்தமானது என்றதை நினைத்துக் கொள்றது இல்ல. இதை பெற்றோர்களும் இந்த இளம் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் நிரம்ப முரண்பாடு இந்த ஆடையில இருக்கு. நிச்சயமாக ஒருவரும் இல்லை என்று சொல்ல முடியாது. இந்த உடுப்பை போட வேணாம் என்று சொல்லி அம்மா சொல்றதும், பிள்ளை இது இப்படித்தான் எல்லாரும் போடுவேன், நான் மூடி மறைச்சு கொண்டு போனாங்க, நான் வடிவில்லாம் இருப்பேன் என்று பிள்ளைகள் சொல்றதும் ஒவ்வொரு வீட்டிலையும் நடைபெற்று ஒரு தனிப்போராகத்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அண்மையில நான் வீதியில நடந்து கொண்டு வரும் பொழுது ஒரு குறித்த 100 மீட்டர் தொலைவுல ஒரு பெண்ணை பார்க்கின்ற பொழுது அவர் மேல்புறமாக அணிந்த ஆடை எனக்கு தெரிந்தது இடையின் கீழே எனக்கு ஆடை இல்லையோ என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியது. அப்பொழுது நான் எனக்கு அந்த அந்த காட்சியை எவ்வாறு காண போகின்றேன் என்று முகத்தை திருப்பிக் கொண்டு இன்னொரு பக்கமாக திரும்பி போகின்றேன். அப்பொழுது எதிர்ப்புறமே வந்தவர்கள் அந்த பெண்ணை நோக்கித்தான் பார்க்கின்றார்கள். அப்ப ஒவ்வொருத்தருடைய கண்களும், சிலருடைய கண்கள் இதை பார்க்க கூடாது என்று சொல்கின்றது, சிலருடைய கண்கள் இதைத்தான் பார்க்க வேண்டும் என்று சொல்கின்றது. இதற்கெல்லாம் வழி சமைத்து தருகின்றது இந்த ஃபேஷன் ஆடைகள். உண்மையிலே அவர் ஆடை அணிந்திருந்தார். அது அவருடைய தோலையும் ஆடையையும் பிரித்து பார்க்க முடியாத அளவு இறுக்கமாகவும் அது அவருடைய தோலின் கலரை ஒத்ததாக இருந்தது. அதனால் அது மிகுந்த ஒரு என்னை பொறுத்தளவு அது ஒரு அபத்தமான உடுப்பாகத்தான் அதை நான் அன்று பார்த்தேன். ஏன் அவ்வாறு ஒரு அசௌகரியங்களை நீங்கள் ஏற்படுத்துகின்றீர்கள் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்பது என்னுடைய கேள்வியாக இருக்கின்றது. உண்மையா ஆடைகள் வந்து மென்மையான துணியாக இருக்க வேண்டும். அது எங்களுக்கு மிகுந்த வசதியையும் குளிர்ச்சியையும் ஏற்படுத்த வேண்டும். இன்றெல்லாம் ஃபேஷன் என்ற முறையிலே வேலைத்தே நாடுகளிலே குளிர் பிரதேசங்களே நாங்கள் அணிகின்ற ஆடைகளை எங்களுடைய தாயகத்துக்கு போய் பாருங்கள். இன்னைக்கெல்லாம் கோட் எல்லாம் அந்த கொளுத்துகின்ற வெயில்ல எங்களுக்கு உண்மையில ஒரு கொட்டன் மென்மையான ஆடைகளை அணிஞ்சு கொள்றதே ஏனடா அதுல முட்டி கொண்டிருக்குது, வியர்வையாக இருக்கிறது, சரியான அசௌகரியமாக இருக்கின்ற அந்த நேரத்திலும் கூட மேலே ஒரு கோட்டை போடும். அது பத்தாது இல்லாம கழுத்துல ஒரு ஸ்கார்ஃபையும் கட்டி கொண்டு திரிக்கின்றார்கள். அது சிரிக்கிறதா அழுறதா என்று தெரியாத அளவுக்குத்தான் இந்த ஃபேஷன் இன்றைக்கு இருக்கின்றது. வசதி என்றால் என்ன? எந்த சூழ்நிலையிலே எது வேணுமென்றதை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள், அதுதானே வசதி. இன்றைக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள், ஒரு சாதனை சொன்னது போல நாங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போறோம், அங்க நாங்கள் அப்படி இப்படி போனா அது நல்லா இருக்காதுன்னு சொல்லி. இன்டர்வியூக்கு போறீங்களா, அது ஒரு குறிப்பிட்ட நேரம், அதுல நீங்க போடுங்கள். அதுல நீங்க ஃபேஷன் உடுப்பத்தான் ஒரு நாகரிகமான உடையத்தான் இணைந்து கொண்டு போறீங்களே தவிர அங்க ஃபேஷன் உடுப்ப நீங்க போடணும் என்ற தேவைப்பாடு அந்த இன்டர்வியூல இல்ல. அதே போல லிசாலன் சொல்லுகிறார் என்னன்னு சொன்னால், அது நீ சீப்பாவே வாங்கலாம், விலை அதிகம் நீங்கள்ல. ஃபேஷன் உடுப்புல நீங்கள் போய் பாருங்கள், ஒவ்வொரு உடுப்புகளும் மிக அதிகமான விலையில தானே இருக்கின்றது. நான் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போகும்போது அந்த ஃபேஷன் உடுப்புல பாகைகளை இங்க வாங்க, அது நல்லா இருக்காது, வடிவு இருக்காதுன்னு சொல்லி போட்டு இன்னொரு பக்கமா போறதையும் இருக்கிறேன்னு சொன்னா அது விலைகள் நாங்கள் எதிர்பார்க்காத அளவுல இருக்கும். அது பார்த்துட்டா ஒரு சின்ன துணியில தான் இருக்கு. இப்ப எங்களுக்கு 3 மீட்டர் துணியில ஒரு உடுப்பு எங்களுக்கு தேவையாக இருக்கும், அதோட ஒரு 1/4 மீட்டர் துணியில தான் இருக்கு. அது வேற கதை. இருந்தாலும் அந்த 1/4 மீட்டர் துணியில தைக்கப்பட்ட ஆடைகள் வந்து 4-5 மீட்டர் துணிக்கு மேல ஆன செலவு அங்கே இருக்கின்றது. ஆகவே இந்த விலையை பெறுமதி கூடியதாக கொடுத்தாலும் கூட அது ஒரு அழகாகவோ ஒரு மரியாதைக்குரிய உடையாகவோ நாங்கள் அணிந்து கொள்ள முடியாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். மற்ற நீங்க நினைக்கிற பயணங்களை மேற்கொள்ளுங்க. பயணங்களை மேற்கொள்ளேக்கல நல்ல இறுக்கமா இருக்கு, நல்ல கொடும் வெயிலும் இருக்குது. எவ்வளவு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நீங்கள் பயணம் செய்ய வேணும் என்று இருந்தால் உங்களால முடியுமா? நிச்சயமா வியர்வை ஒரு பக்கம் இருக்கும், அது வியர்வை சேர்ந்து உடலே ஒரு கடிக்கிற தன்மைக்கு ஏற்படுத்தி விடும். என்ன அந்த ஃபேஷன் ஆடைகள் பெரும்பாலானவை வந்து உங்களுக்கு இலகுவான அந்த காட்டன் மெட்டீரியல் இருக்கிறது சரியான குறைவாகத்தான். கூடுதலாக நைலோனுகள் சேர்க்கப்பட்டு மினுமினுப்புகள் சேர்க்கப்பட்டதாக இருந்ததை நான் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அது நிச்சயமாக எல்லோருக்கும் அது ஒத்துக்கொள்ளுமோ என்ற ஒரு கேள்வி எனக்கு ஏற்படுகின்றது. ஆகவே இந்த நிரம்ப நேரம் எடுக்கின்ற பயணங்கள்ல அதை எங்களால் ஒரு நாளும் அணிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை.
இன்றைக்கெல்லாம் யூடியூப் வீடியோக்கள்ல பார்க்கல ஒரு நகைச்சுவை காணொலியாக இருந்தது. இறுக்கமான ஆடை அணிந்தவர்களுக்கு பக்கத்துல போயிட்டு ஏதாவது கையிலே இந்த கிளித்தால் ஒரு சத்தம் பெறக்கூடிய மாதிரியான ஒரு காரியங்களை சிலர்கள் நகைச்சுவையாக செய்கின்றார்கள். உடனே அந்த இறுக்கமான ஆடை அணிந்தவர்கள் டக்குன்னு திரும்பிக் கொண்டு ஓடி விடுகின்றார்கள், ஒளிந்து விடுகின்றார்கள், தங்கள் ஆடை கிழிந்து விட்டதோ என்று சொல்லி ஒரு பயத்துல. பாருங்களின் அது ஒரு காணொலியாக ஒரு காட்சி நகைச்சுவையாக இருந்தாலும் கூட அது சில அர்த்தங்கள் எங்களுக்கு தந்து விடுகின்றது. அப்ப நீங்கள் ஒரு பொது வழியில போறீங்கள், போகைக்குள்ள இப்படியும் ஏற்பட்டு விடலாம். ஒரு இறுக்கமான ஆடை அணிந்து விட்டீர்கள், அது கிழிந்தால் உங்களுடைய மானம் எங்க போகின்றது? அவ்வாறான நகைச்சுவைகள் கூட இன்றைக்கு எங்களுக்கு நல்ல விஷயங்களை உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே ஆடை என்பது எங்களுக்கு அவ்வளவு முக்கியமானது ஒன்றதாக இருக்கின்றது. அந்த காலத்துல கந்தையானாலும் கசக்கி கட்டுதான் சொன்னார்களுடைய, கூழானாலும் குளித்து கிடைத்து தூய்மையும் அங்க சொல்லப்பட்டு கொண்டுதான் இருந்தது. இன்றைக்கு என்ன ஃபேஷனோட இப்ப வாங்கினு சொன்னால் தோற்றிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் அதை நாங்கள் காய்விட்டு அப்படி கொலை விடுறோம். ஏனென்றா சொன்னால் அது பழுதா போயிடும். அப்ப எங்களோட அடிப்படை தத்துவங்களே ஒரு சாதாரண அடிப்படை தத்துவங்கள், படிப்பறிவில்லாதவர்கள் பாமர மக்கள் பின்பற்றுகின்ற சாதாரண விஷயங்களை கூட பின்பற்ற முடியாத அளவுக்கு இந்த ஃபேஷன் இன்றைக்கு எங்களுக்கு வலை சமைத்து தந்திருக்கின்றால் இது எவ்வளவு தூரத்துல அது உண்மை, எவ்வளவு தூரத்துல நாங்கள் எவ்வளவு காலத்துக்கு இதை கொண்டு வரலாம்? நிச்சயமா ஃபேஷன் என்றது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இருக்க போறது, எங்களோட ரொம்ப காலத்துக்கு வராது. இன்னைக்கு நோய் வாய்ப்பட்டு இருக்கிறோம், ஃபேஷனோட போட்டுக்கொண்டு ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்திருக்கேலுமா? நிச்சயமாக இல்லை. அங்க எங்களுடைய உடல்நிலைக்கு எவ்வாறான ஆடைகள் அணிந்து கொள்ள முடியுமோ, சௌகரியமாக எது இருக்குமோ அதைத்தான் அணிந்து கொள்ள முடியும். ஆகவே அந்த சுத்தமான ஆடைகளுக்கு இந்த ஃபேஷன் உடுப்புகள் எவ்வளவு தூரம் ஒத்துழைக்குமோ என்பது எனக்கு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. உடை பெய்து ஊருயிர்ப்ப செய்க பிணி நீங்கி மடி மயற் பூசல் அருது என்று சொல்லி அழகாக வள்ளுவர் சொல்கின்றார். உடை என்பது உடம்பை பாதுகாக்கவும் சௌகரியமாக இருக்கவும் தான் அணிய வேண்டுமே ஒழிய வெறும் அழகுக்கான பொருள் அல்ல என்றது அன்றைய சொல்லிவிட்டார். அப்ப இன்றைக்கு நீங்க எல்லா விஷயத்தையுமே ஔவையார் என்ன சொன்னாரோ, திருவள்ளுவர் என்ன சொன்னாரோ, இன்றைக்கு 3000 ஆண்டுல இன்னும் ஒரு 3000 இன்னும் 30,000 ஆண்டு வந்தாலும் அது சரியாதான் இருக்கின்றது. அன்றைக்கு அவர் சொல்லிவிட்டார். எப்படிதான் தனி வெறுமனே அழகுக்காகவும் ஃபேஷனுக்காக போடப்படுற ஒரு பொருள் உடல் ஆடை அல்ல என்று அன்றைக்கு எழுதி விட்டார்கள். பின்பற்றி பாருங்கள், நல்லா இருக்கும். உடை என்றது ஒரு ஒழுக்கம், எங்களுக்கு பெருமை சேர்த்து தர வேண்டிய விடயம். வெறும் துணியில ஔவையாரும் சரி எங்கட நூல்களை எடுத்து பாருங்க, ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த உடை என்ற கருப்பொருளை நாங்க எடுத்துக்கொண்டால் அதுல எளிமையாக இருக்க வேண்டும், எங்களுக்கு சௌகரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்ற விஷயங்கள் இயல்பாகவே எல்லா பெரியவர்களும் எங்களுக்கு வலை சமைத்து தந்திருக்கின்றார்கள். இப்படி எல்லாம் வாழ மேலும் என்றதை எழுத்து மூலம் எங்களுக்கு இன்றைக்கு தந்து விட்டு தான் சென்றிருக்கின்றார்கள். அதை பின்பற்றும் பொழுது நாங்கள் அழகாகவும் ஒழுக்கமுடையவர்களாகவும் தெரிவோம் இந்த ஆடை மூலம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகின்றேன். நன்றி. அருமையாக தன்னுடைய கருத்துக்களை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். விவாத பொறியாக சொல்லி இருக்கிறார். அதாவது உடை என்றால் ஒழுக்கம், அதாவது தாயகத்தை பத்தி ரொம்ப அருமையாகவே சொல்லியிருக்கிறார். அதாவது இங்கேயும் கோயில்கள்ல பொம்பளை பிள்ளைகள் அழகா சாரி கட்டிட்டு போவாங்க. ஆனா தாயகத்துல சில பேர் மாடர்ன் ட்ரெஸ்ல கோயில்களுக்கு செல்லக்கூடிய ஒரு கலாச்சாரம் கூட இப்போ வந்து கொண்டிருக்கு. அதுதான் வசதி. அதாவது இப்போ இந்த ஃபேஷன் என்று சொல்லி உங்களுக்கு பிடிச்சது தானே நீங்க போடணும். நீங்க உங்களுக்கு பிடிச்சதையா போடுறீங்க? யாரோ ஒருத்தர் சொல்லி இல்ல இவங்களுக்கு பிடிக்கும், இல்ல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் போடுறாங்க, அதனால நாங்க போடுறோம். அதுக்கு பிறகு அது என்ன, அதை நாங்க தூக்கி எறிஞ்சிருவோம். அதை நாங்க அது பின்னாடியே நாங்க போவோம். நாங்க எங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த உடையத்தான் நாங்க போடுவோம். ஆள் பாதி ஆடை பாதி, அதாவது ஒரு ஆளும் பாதி அவனுக்கு ஆடையும் பாதியாகத்தான் இருக்க வேண்டும். அதாவது இப்ப இருக்கக்கூடிய இளம் வயதினர் போடக்கூடிய ஆடைகள் உண்மையிலேயே முக சுளிப்புகளை ஏற்படுத்துகிறது இல்லையா? சொல்ல போனா இப்ப நாங்களே வீதியில அதை பார்க்கும்போது என்னடா இது இருந்துதான் தோணும். நாங்களே முகத்தை திருப்பிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட வருது. அது சில நேரம் அதை போடுறவங்களே அதை யோசிப்பாங்களா இல்லையான்னு தெரியல. அதை யோசிச்சிருந்தவங்க போட்டிருக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சமூக சீர்கேடை நோக்கி இந்த ஃபேஷன் அப்படின்றது போய்கொண்டிருக்கு. இதை ரொம்ப
அருமையாக சொல்லியிருந்தார் கணேசினி அவர்கள். அதாவது எந்த சூழ்நிலையில எந்த உடை வேண்டும் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டிய ஒழிய வேற யாரும் முடிவு செய்யக்கூடாது. ஸோ வசதி தான் முக்கியம் என்கிற ஒரு கருத்தை ஆணித்தரமாக சொல்லியிருந்தார் கணேசினி அவர்கள். வாழ்த்துக்கள். பார்ப்போம் இதற்கு எதிராக இல்லை இல்லை இந்த காலகட்டத்தில் ஃபேஷன் தான் முக்கியம் என திரு சதீஷ்குமாரன் அவர்கள் பேசவிருக்கிறார். வாருங்கள் சதீஷ்குமாரன் அவர்கள். வணக்கம். ஸ்டைலு தான், இது சூப்பர் ஸ்டைலு தான், இந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மயிலு நானுடா. ஆம், பாடலோடையே இதுக்குள்ள வந்து ரங்குவோம் என்று பார்த்தேன். நன்றி. இந்த நல்ல தளத்தை எங்களுக்கு தந்த கடவுளுக்கும் இதை அமைத்து தந்த FA TV இயக்குனர் நடாமோகன் அண்ணாவுக்கும் அவர் துணைவியாருக்கும் நன்றிகளை செலுத்திக் கொண்டு இந்த பட்டிமன்ற விவாத மேடையிலே நடுவராக வீட்டிற்கும் மயிலவன் அவர்களுக்கும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு அநேக எங்கள் பேச்சாளர்களுக்கும் எதிரணி பேச்சாளர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் விவாத மேடைக்குள்ளே செல்வோம். அதாவது நான் இப்பொழுது பேச வந்த விடயம் என்னவென்றால் ஃபேஷன் அணிக்காக. உண்மையாக எதிரணி அழகாகத்தான் எல்லாரும் வாதாடி கொண்டிருந்தார்கள். ஆடை பாதி ஆள் பாதி ஆடை பாதி என்று. அந்த பாதி ஆடைகளை பற்றித்தான் நாங்கள் இப்ப கதைக்க வந்திருக்கிறோம். உண்மையாக ஃபேஷன் என்றால் உண்மையாக நீங்கள் அதான் எங்களை அணியால் சொன்ன மாதிரி விலகூடிய உடுப்பை அணிவதுதான் ஃபேஷன் என்று இல்லை. எங்கள் உடம்புக்கு எங்கள் ஆயுசு நீடிப்பதற்காக இப்பொழுது ஒரு ஃபேஷன் ஆடைகள் வருகிறது, பசுமை ஆடை என்று. அந்த பசுமையான ஆடைகளை அணிவதன் மூலம் எங்கள் உடம்பு ஆரோக்கியம் எங்கள் ஆயுளும் கூடுகின்றது. அதனால நாங்கள் ஃபேஷன் என்றால் உண்மையாக எங்களோட வளர்ச்சியில் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆதி காலத்துல எங்களோட முதியோர்கள் கெப்பங்களியும் கூழும் சாப்பிட்டு கொண்டிருந்தார். கெப்பங்கூழ் பழைய உணவுகளை சாப்பிட்டு கொண்டிருக்காங்க. இப்பவும் நீங்கள் அதே உணவை சாப்பிடுகிறீர்களா என்று எதிரணிக்கு முன்பால ஒரு கேள்வி கேட்கிறேன். காலங்கள் மாற மாற எங்கட நட உட பாவனைகள் மாறிக்கொண்டுதான் இருக்கும். அதுலேயே உண்மையா ஆடைகள் இந்த உண்மையா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். உணவு, உடை, உறைவிடம். அதுல 2வது இடத்தை பிடிக்கிறது உடை. அந்த உடையை நாங்க மாற்றி மாற்றி ஃபேஷனை அமைப்பதன் மூலம் எங்களுக்கு ஒரு இடத்துல நாங்க போய் எங்களுக்கு உண்மையாக பார்க்க உளவியல் ரீதியாக எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வருகிறது. அந்த தன்னம்பிக்கை எங்களை எங்கேயோ கொண்டு செல்லும். ஒவ்வொரு விடயங்களை நீங்க பாப்பீங்களா இருந்தா உண்மையாங்கள சின்ன வயசுல நாங்க படித்த வயசுல ஒரு 12ஆம் வயசு அப்படி இருக்கும் பொழுது கரா உடுப்பிட கரா துணி என்று ஒன்று வந்திருக்கு தெரியுமா? கரா ஜீன்ஸ் தச்சு போடுற கரா என்று ஒரு துணி வந்திருக்கு. அந்த கரா துணி உண்மையாக அது கொஞ்சம் விலகுடையா இருந்தாலும் அது நீடித்த ஒரு நீடித்த ஒரு நாட்களை பாவிக்கக்கூடிய துணியா இருக்கும். அந்த துணியை நாங்கள் அணிய வேணும், வாங்கி போட வேணும் என்றதுக்காக முந்தைய சின்ன வயசுல எங்களுக்கு எங்கட வீட்டுல நீங்க பாத்தீங்களா இருந்தால் 4 ஆம்பளை பிடியங்கள் எங்களுடைய அப்பா சிமெண்ட் ஃபேக்டரியில வேலை செய்வார். அங்க குடிப்பின ஃப்ரீயா குடிப்பின ஒரு காக்கி துணி ஒன்று குடிப்பினேன். அந்த துணியில 4 பேருக்கும் ஒரே கலர்ல காய்ச்சட்டை. அப்ப அந்த காய்ச்சலை நாங்க வீடு மட்டும் கிழிஞ்சு போட்டு சொல்றது காய்ச்சலை கிழிஞ்சு போய்க்கிட்டுது. அந்த ஒண்ணு எங்களுக்கு இப்படியான வேற துணியல்ல எங்களுக்கு காய்ச்சட்டையில் வாங்கி தருவார்கள். அது வேற விடயம். அப்ப அந்த வயதிலே அந்த நேரத்திலே அந்த கரா துணியை நீங்க அணியும் பொழுது அது எங்கட வெப்ப உலகத்துல அந்த கரா துணியில அந்த வேர்வைகள் எல்லாம் எங்களை உடம்ப பாதிக்காத மாதிரி அப்படி ஒரு வடிவமைப்புல அந்த கரா துணி செய்திருப்பார்கள். முதல்ல அணியும் பொழுது எங்களுக்கு ஒரு ஸ்மார்ட்னஸ், அதாவது நாங்கள் செல்லும் பொழுது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட்னஸ் இருக்கிற மாதிரி எங்களோட உளவியல் ரீதியாக நாங்கள் பெருமைப்படக்கூடியதா இருக்கும். அது மாத்திரம் இல்ல, பழைய காலத்துல பாத்தீங்கன்னா பக்கி ஷர்ட் ஒரு ஷர்ட் ஒன்று வரும். அந்த ஷர்ட்டை பாத்தீங்கன்னா தெரியும். எங்கட ஊருக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பக்கி ஷர்ட், அந்த ஸ்டைல் நல்லா காத்து வசதியா இருக்கும். அந்த எங்கட ஊருக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பக்கி ஷர்ட் அந்த ஷர்ட் அது வேற அணிஞ்சிருப்போம். அப்ப நாங்கள் யோசிச்சு பார்க்கணும் என்றால் இளைஞர்கள் 80% இளைஞர்கள் ஃபேஷனை தான் விரும்புகிறார்கள். நீங்கள் பாத்தீங்க, நீங்கள் போட்ட அதாவது வசதியான உடுப்பை, அந்த வசதியான உடுப்பை நீங்கள் இடத்துல திருப்பி செகண்ட் ஹேண்டா ஒரு காலம் விற்க முடியாது. இப்படியான ஃபேஷனான உடுப்பை நீங்கள் வாங்கி போட்டு விட்டு நாளைக்கு அந்த ஃபேஷன் உடுப்பை நீங்கள் அதுக்கு குறைய ஒரு கொஞ்சம் விலைக்கு விற்று நீங்கள் லாபத்தை உருவாக்கலாம். அது வீணாக போகாது. ஒரு காலம் கூட விலைக்கு வாங்கின உடுப்புகள் ஒரு காலம் வீணாக போகாது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இருந்து தெரியும், பொருளாதாரம் ஃபேஷன் உடுப்பினால பொருளாதாரம் உங்களுக்கு ரொம்பவாக உயர்கின்றது. பொருளாதாரத்துல நீங்க பாப்பீங்களா இருந்தா பொருளாதாரத்துல எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கின்றது.
வேலை என்ன பேஷனால எத்தனையோ சமுதாயங்கள் முன்னேறி கொண்டிருக்கின்றது. அதான் நான் அடித்து சொல்றோமே, பேஷன் என்றதை நீங்கள் நினைக்கக்கூடாது. அரே புற உடுப்புத்தான் போடுகிறவர்கள் தான் பேஷனா நடக்கிறார்கள் என்று இல்லை. அது பேஷனுக்கு என்னமோ ஒரு அர்த்தம் இருக்கின்றது. என்கிற மனித சமுதாயத்தை ஆதியிலே நாங்கள் இலை துளைகளால மூடப்பட்டு எங்கள் மானத்தை காத்து நாங்கள் இப்பொழுது எங்கள் உடம்பை பாதுகாப்பதற்காக, எங்கள் உடலிலே நல்ல ஒரு ஆயுள் காலத்தை உருவாக்குறதுக்காக தான் இந்த பேஷன் என்றது ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது சிலாக்கள் வேற விதமா பயன்படுத்தலாம். உண்மையா பேஷன் என்றால் அது உண்மையா ஒரு, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எத்தனையோ ஃபேமஸ் பீப்புள்கள் எல்லாம் இந்த பசுமை ஆடைகளை அணிகிறார்கள். அது பசுமை ஆடைகள் ஒரு ஃபேஷனான ஆடை. அந்த ஆடையின் மூலம் எங்கள் உடல் உறுப்புகள் பாதுகாக்கப்படும், அதோடு நீண்ட ஆயுள்சும் இருக்கும். இப்ப நான் சொல்ல வாரது என்னென்றால், உண்மையாக இந்த ஃபேஷன் உடுப்புகள் நாங்கள் போடுவதால, புதிய ஸ்டைலான உடுப்புகள், ஸ்டைல் ஃபேஷன் அது ரெண்டும் ஒன்று கொண்டு நிகரானதுதான். அப்படியான உடுப்புகள் ஆடைகளை நாங்கள் அணிவதால எங்களுக்கு நன்மைதான், அதுதான் நல்லது. நீங்கள் பழைய காலம் மாதிரி இருப்பீங்களா இருந்தால் இந்த காலத்தோடு நாங்கள் போட்டி போடலாம். இன்றைக்கு 2025 இந்த காலத்தில் நீங்க பழைய உடுப்புகளை போட்டு எங்களுக்கு வசதியான உடுப்பு தான் போட வேணும் என்று நினைப்பீங்கன்னா இந்த காலத்தில் நாங்கள் போட்டி போட்டு ஒன்றுமே செய்ய முடியாது. எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மட்டமாக்கத்தான் வேணும். அதனால நான் இப்ப சொல்லுகிறது என்னவென்றால், ஃபேஷன் தான் நல்லது. அது மனித சமுதாயத்தை வாழ வைக்கும், மற்ற உயிர்களுக்கும் வேலை வாய்ப்புகளை கொடுத்து, மற்ற மனிதர்களுக்கும் வேலை வாய்ப்புகளை கொடுத்து முன்னேற வைக்கும். 75% வேலை வாய்ப்புகளை கொடுக்கிற இந்த ஃபேஷன் உடுப்பு ஆடைகள் மூலம்தான் என்று நான் சொல்லிக்கொண்டு உங்களுக்கு அடுத்த நேரத்துக்காக காத்திருக்கிறேன். நன்றி. அருமையாக கூறினார் திரு சதீஷ்குமாரன் அவர்கள். அதாவது ஃபேஷன் அப்படின்றது வந்துட்டு ஒரு இப்ப லிசாரனும் அதே அந்த கருத்தை சொல்லியிருந்தார். ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னு சொல்லி ஒரு கல்வி முறை வந்துட்டு மக்கள் இடையே அந்த வேலை வாய்ப்புகளை வந்துட்டு அதிகரிக்குது. இப்ப நாங்க வந்துட்டு ஆரம்பத்துல அந்த பட்டன் தட்டுற போனை தான் யூஸ் பண்ணி கொண்டிருந்தோம். காலம் போக போக ஸ்மார்ட் போன் ஒன்று வந்தது. சரி, இது வந்துட்டு என்ன, இது எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க பழசுலேயே இருக்கலையே இல்லையா, நாங்க வந்துட்டு அந்த காலத்திற்கேற்ப நாங்கள் வந்துட்டு அதை நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்கிறோம். அது மாதிரிதான் இந்த ஃபேஷன் அப்படின்ற அந்த விஷயமும். அந்த நீடித்த ஆயுள், அதாவது இந்த காலத்துல அந்த ஃபேஷனா வரக்கூடிய அந்த டெனிமை வந்துட்டு நாங்க போட்டோம்னு சொன்னா ரொம்ப நாளைக்கு அது வந்துட்டு எங்களால போடக்கூடியதா இருக்கு. கம்ஃபர்டபுளா இருக்கு வந்துட்டு ஒரு விலை குறைஞ்ச ஒரு ஆடையை நாங்க வேண்டி அது தெளிகிறதை விட ஒரு நல்ல ஆடை நாங்க வந்துட்டு வேண்டி ரொம்ப நாளைக்கு காலம், அந்த காலத்திற்கேற்ப நாங்கள் வந்துட்டு மாற வேண்டும். அந்த கான்ஃபிடென்ட் உடை அப்படின்றது வந்துட்டு ஒரு மனிதனுக்கான அந்த தன்னம்பிக்கையை வந்துட்டு மெருகேற்றுறது அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது அந்த அறகுறை அப்படின்ற அந்த விஷயம் மட்டும் ஃபேஷன் இல்லை, அது வந்துட்டு ஒரு மனிதனுடைய தன்னம்பிக்கையையும் அது அதிகரிக்குது. அந்த ஒரு நல்ல விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு ரொம்ப அருமையாகவே கூறியிருந்தார். பார்ப்போம், சதீஷ்குமாரன் அவர்கள் கருத்துக்கு எதிர்கருத்து கூற யாரும் இருக்கிறீர்கள் அணியிலிருந்து? கணேசினி அவர்கள். ஆமா, அழகாக அவர்கள் கூறுகின்ற விடயங்கள் நிச்சயமாக வசதியான உடுப்புக்குத்தான் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வைக்கின்றார்களோ என்று எண்ண தோன்றுகின்ற அளவுக்கு ஃபேஷனை பற்றி சொல்லுகின்றார்கள். ஃபேஷன் ஃபேஷன் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் அப்படியே வசதியும் ஆரோக்கியத்தையும் பற்றி அழகாகத்தான் சொல்கின்றார்கள். நானும் அதை வழிமொழிகின்றேன். அந்த ஆடைகளிலே வசதி எங்கேயோ எங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கின்றோ அதைத்தான் ஐயா நாங்களும் இங்கே கூற வந்திருக்கிறோம். நீங்க திரும்ப எங்க வர்றீங்க? திரும்ப ஃபேஷனான்னு சொல்லி போர்வையில நீங்க வந்தாலும் வசதிதான் நல்லம் என்று சொல்றீங்க. வசதியான உடுப்பு தான் எங்களுக்கு ஆரோக்கியத்தை தருது என்று சொல்றீங்க. இன்னொரு பக்கம் இந்த ஃபேஷன் உடுப்புகள் தொழிற்சாலைகள் உற்பத்திகள் அதிகரிக்க வேலை வாய்ப்புகளை கொடுக்கிறோம், ஃபேஷன் டிசைனிங் என்று சொல்லி ஒரு கலையே இருக்குது என்றெல்லாம் வடிவாத்தான் சொல்றீங்க. ஆனால் இன்றைக்கு எத்தனை நெசவாளர்களுடைய வாழ்க்கை இந்த உணவுல நீங்க மண்ணள்ளி கொட்டு விட்டீர்கள் என்று சொல்லி சிந்திக்கவில்லையா? எத்தனையோ இன்றைய நெசவாளர்கள் புறக்கணிக்கப்படுகின்றார்கள். இன்றைய பருத்தி ஆடைகளை பார்ப்பது மிக அரிதாக இருக்கின்றது. ஏன்? உங்களது ஃபேஷனர் ஆடைகள் வந்தபடியாக.
அன்றைய காலத்துல எல்லாம் தட்பவெட்ப நிலைக்கு ஏற்றவாறு நாங்கள் எங்களுடைய தாயத்தை எடுத்துக்கொண்டால் பருத்தி ஆடைகளை அணிந்தோம். கோயில்கள், திருவிழாக்கள், அந்த சுபகாரியங்கள் அதிகமான திரள் நிறைகின்ற ஒரு நல்ல காரியங்கள்ல வந்து பட்டாடைகளை அணிந்தோம். ஏன் அந்த பட்டு துணியிலே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி என்று சொல்லுவார்கள். அந்த நெகட்டிவ் அந்த தோட்டுகள் எல்லாம் வந்து இப்ப 4 பேர்கள் சேர்கின்ற இடங்கள்ல ஒவ்வொருத்தருடைய சிந்தனைகளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த கெட்ட சிந்தனைகள் சேர்ந்து எங்களுக்கு ஒரு எதிர்ப்பு தன்மையை ஏற்படுது. இந்த பட்டுக்கு அவ்வாறான தன்மை இருக்கின்றது. அப்படி எங்கட கலாச்சாரத்துல ஒவ்வொரு விஷயம் சொல்லுவார்கள், இந்த சமயத்துல காரணமில்லாத காரியமே இல்லை என்று சொல்லுவார்கள். அப்படி நாங்கள் ஆரம்ப காலத்திலிருந்து பின்பற்றுகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது. இன்று வரையுமே விஞ்ஞானத்துல ஆராய்ந்து இவ்வாறு இருக்குன்னு சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். அப்ப நாங்கள் விஞ்ஞானம் தோன்ற முதலையே வந்து விஞ்ஞானத்திலிருந்து சொல்லிக் கொண்டிருந்த வழியை பின்பற்றினவர்கள் நாங்கள் அதனுடைய மறந்தபடியாத்தான் இன்றைக்கு ஆரோக்கிய சீர்கேடுல இருக்கிறோம். இன்றைக்கு இந்த ஃபேஷனர் ஆடைகளை அணிகிறதாலதான் எத்தனையோ பேருக்கு மெலட்டுத்தன்மை ஏற்படுகின்றது. குழந்தை பிறப்பு வீதங்கள் மிக குறைவாக இருக்கின்றதுக்கு இந்த ஆடை மிகுந்த ஒரு பங்கு வகிக்கின்றது என்று சொல்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எத்தனையோ கேன்சர் நோய்க்கான காரணங்கள் இந்த உடைகளிலும் கூட பெரும்பாலான அளவு இருக்கின்றது என்று ஆய்வுகள் சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றது. அவ்வாறு இந்த இவ்வாறான நாங்கள் இயற்கை ஆடைகளையும் அந்த வசதியான எவ்வளவு தூரம் நாங்கள் இறுக்கமான ஆடைகளை அணிகின்றோமோ அந்த தூரம் நாங்கள் நோய்வாய்ப்படுவதற்கு ஏதுவாக வந்துவிட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வசதி எந்த விடயத்துல எங்களோட ஆடை விஷயங்கள்ல குறைகின்றதோ அங்கே எல்லாம் நாங்கள் பின்தள்ளப்படுகின்றோம். மற்றது செலவினங்கள், நீங்கள் ஒரு காலமும் சொல்ல முடியாது ஃபேஷன் உடுப்பான்னு சொன்னா செலவில்லை, நாங்கள் இயல்பாக இல்ல, அதுதான் வசதியான ஆடை என்று சொல்கின்றோம். இயல்பாகவே எங்களுக்கு கிடைக்க வேண்டும், அதிக அளவு அதுக்கு பிரயத்தனம் செய்ய தேவையில்லை. எங்களுக்கு ஆரோக்கியம் நடக்க இருக்க நீண்ட நேரம் அதை அணிந்து இருப்பதற்கு எந்த ஒரு அசௌகரியங்களையும் அதை ஏற்படுத்தக்கூடாது. இதைத்தான் ஐயா நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இவ்வாறான ஆடைகள் தான் ஆடை என்ற எங்களுடைய கலாச்சாரத்துல இந்த ஆள் பாதி ஆடை பாதி என்றால் ஆள் பாதி ஆடை பாதி என்பதை எதிர்த்தரப்பிலே பிழையாக புரிந்து விட்டார்களோ என்றுதான் சொல்லுகின்றது. ஆடையே பாதியாகத்தான் இங்க இருக்கின்றதுதான் என்னுடைய பிரச்சனையாக இருக்கின்றது. ஒரு மனிதன், பூரண மனிதனுக்கு அவன் எவ்வளவு பூரணத்துவம் இருக்கின்றானோ அவனுடைய தன்மை ஒரு படம் இருக்க அவனுடைய ஆடை வந்து அவனை பூர்ணப்படுத்துகின்றது. ஒரு ஒழுக்கமானவனாக, ஒரு நல்ல சீடனாக காண்பிக்கிறது வந்து கண்ணுக்கே நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவனுடைய ஆடை. அந்த ஃபேஷன் ஆடை பாதி என்ற விஷயம், ஆடையை பாதியாக உடுத்து விட வேண்டும் என்ற அளவுக்கு இந்த ஃபேஷனை மாற்றி விட்டது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு எப்பவும் தேவையான ஆடை வந்து வசதியாக ஆடையாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியத்துவம் வகிக்கின்றதை ஒழிய இந்த ஃபேஷன் ஒரு பொழுதும் எங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை என்பதை சொல்லிக்கொண்டு நல்ல சந்தர்ப்பம் தந்த அனைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அருமையாக வாதிட்டார்கள் இருவரும். அதாவது எதிரும் புதிரும் அப்படின்றதுக்கு சான்றாக ரொம்ப அருமையாக அவர்கள் சொல்லியிருந்தார். அதாவது நெசவாளர்களுடைய வேலை வந்துட்டு பறிபோகுது இல்லையா? அதாவது அந்த காலத்திலிருந்தே வந்துட்டு பட்டுப்புடவைகளை நெஞ்சாட்டி இந்த ஃபேஷன் என்று சொல்லிட்டு இந்த வெள்ளைக்காரங்க கண்டுபிடிச்ச உடைகளை வந்துட்டு நீங்க போடுறதுனால இந்த பிரச்சனைகள் வருது. அதாவது அந்த பழைய வேலை வாய்ப்புகளே இல்லாம போகுது. அப்ப அவர்கள் வாழ வேண்டாமா? அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வருது. அதே நேரம் அந்த ட்ரெஸ்ஸை போடுறன்ற பேர்ல ஃபிட்டா அந்த ட்ரெஸ்ஸை ரொம்ப இறுக்கமாக போடுறதுனால அவர்களுக்கு மலட்டுத்தன்மை கூட ஏற்படுற ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அந்த பெல்ட்டை வந்துட்டு நாங்க வந்துட்டு சரியான முறையில போட வேண்டும், ஆனா ரொம்பவே இறுக்கமாக போடுறோம் அப்படி என்ற ஒரு விஷயம் இருக்கும்போது ஒரு சில பிரச்சனைகள் வருது. அதாவது உடல் ரீதியிலே பிரச்சனைகள் வருது. அந்த மாதிரியான கருத்துக்களை கணேசினி அவர்கள் கூறியிருந்தால் இப்பொழுது இதற்கு நான் முடிவு சொல்ல வேண்டும் என்கிற சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். அதாவது 2 அணியினருமே மிக அருமையாகவே வாதிட்டார்கள். ஆகவே என்னுடைய கருத்தை நான் கூறுகிறேன். இந்த காலத்திலே நாங்கள் வந்துட்டு எப்பொழுதும் காலத்திற்கேற்ப நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அதாவது நாங்கள் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு சதீஷ் அவர்கள் கூறியது போல 80களிலே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கேப்பக்களியும் கெளுத்தி மீனும் சாப்பிட்டிருந்தோம். அதையே வந்துட்டு இப்ப சாப்பிட முடியுமா என்றால் அது வந்துட்டு கண்டிப்பா மாதிரியான
ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அரைகுறையான ஆடைகளை வந்துட்டு நாங்க எப்பயுமே வந்துட்டு புறக்கணிக்க வேண்டும். அதாவது நாங்க ஃபேஷன் அப்படின்ற பெயர்ல அதனை எங்களுடைய வசதிக்கேற்பத்தான் நாங்கள் அந்த ஆடைகளை அணிய வேண்டுமே ஒழிய, நாங்க வந்துட்டு அந்த நாகரிகத்தை சீர்குலைக்கும் வகையில் எந்த விதத்திலும் நாங்கள் நடக்காமல் அந்த பொறுப்புணர்ச்சியுடன் நாங்கள் வந்துட்டு இந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபேஷனான உடைகளை கூட நாங்கள் வந்துட்டு அணிய முடியும். ஆகவே என்னதான் நாங்க வந்துட்டு எங்களோட வசதியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்க வசதியான உடைகளையே அணிஞ்சாலும் வந்துட்டு நாங்க வந்துட்டு இப்ப இருக்கிற அந்த காலகட்டத்துக்கு ஏற்றாற்போல் நாங்கள் மாற வேண்டும். அதாவது இந்த மாடர்ன் உலகம் அப்படின்றதன் கேட்ப போல நாங்க வந்துட்டு அதுக்கேற்ற உடைகளை நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரம் இந்த உலகத்திலே வந்துட்டு உடை மட்டும் எவ்வளவோ இருக்குது. நாங்க வந்துட்டு சில நேரம் ஒரு அரைகுறையமா ஆடை அணிஞ்சா மட்டும் அவங்களுக்கு பிரச்சனைன்னு எங்களால சொல்ல முடியாது. ஒரு குழந்தையை கூட கற்பழிக்கும் ஒரு கீழ்த்தரமான சமூகத்தில் தான் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே பிரச்சனை அப்படின்றது வந்துட்டு எல்லா இடத்திலும் இருக்கிறது. அதற்காக அந்த பிரச்சனையை பார்த்து நாங்கள் பயந்து ஓடக்கூடாது. ஆகவே நாங்கள் வந்துட்டு ஃபேஷன் அப்படின்ற அந்த உடைகளையும் நாங்கள் வந்துட்டு அணியலாம். அதே நேரம் அந்த நாகரீகத்தையும் நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படி என்கிறது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஆகவே என்னுடைய கருத்தை கூறி நான் இந்த நிகழ்வை செய்கிறேன். ஆம், நடவன் அவர்கள் இருக்கிறார்களா? ஹலோ, வணக்கம். ராமண்ணா இருக்கிறீங்களா? இல்ல புள்ள இங்க போறான்னு சொன்னார் என்ன? ஓகே ஓகே ஓகே. நன்றி நன்றி. எல்லோரும் நல்லா வாதாடினீர்கள். கர்ஷனா காய்ச்சிங்க. நன்றி. சாதனா காய்ச்சது. நன்றி. பாப்போம், அடுத்த காலத்துல சந்திப்போம். அடுத்த காலம் வித்தியாசமா அமையும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நன்றி, பாய். நன்றி, வணக்கம்.